லக்னோ ஜனவரி 2, 2025. ஓட்டல் அறையில் தாய், 4 தங்கைகள் கொடூர கொலை. வீடு ஆக்கிரமிக்கப்பட்டதால் வாழ வழி இன்றி கொன்றதாக வாலிபர் வாக்குமூலம். லக்னோ ஜனவரி 2, 2025. உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டல் அறையில் தாய் மற்றும் 4 தங்கைகளை கொலை செய்த வாலிபர் கைது செய்யப்பட்டார். வீட்டை மற்றவர்கள் ஆக்கிரமித்ததால் வாழ வழியின்றி குடும்பத்தினரை கொன்றதாக வாலிபர் வீடியோ வாக்குமூலம் அளித்து உள்ளார். 5 படங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகே உள்ளது நாகா சிறு நகரம். இங்குள்ள ஓட்டல் ஒன்றில் பூட்டப்பட்ட அறையில் நேற்று சிலர் பிணமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அவர்கள் ஓட்டல் அறையை திறந்து பார்த்தபோது சிறுமிகள் உள்பட பெண்கள் இறந்து கிடந்தனர். அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தாய் மற்றும் மகள்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டது. அவர்களுடன் தங்கிய வாலிபரை காணவில்லை என்று தெரிய வந்தது. குடும்ப பிரச்சனையில் கொலை. இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்தி அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த அர்சாத் வயது 24 என்பவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் தாய் மற்றும் 4 தங்கைகளை கொன்றதை ஒப்புக்கொண்டார். குடும்ப பிரச்சனையில் அவர்களை கொன்றதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் போலீசாரிடம் வாலிபர் கூறினார். இறந்தவர்களின் பெயர்கள் அஸ்மா, அர்சாத்தின் தாய், மற்றும் சகோதரிகள் அலிஷியா 19, ரெக்மீன் 18, அக்ஷா 16, ஆலியா 9 என்று தெரிய வந்தது. அவர்கள் ஆக்ராவின் இஸ்லாம் நகர் பகுதியில் வசித்து வந்தனர். இறந்த ஒருவருக்கு கையிலும் மற்றொருவருக்கு கழுத்திலும் காயம் ஏற்பட்டு உள்ளது. அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்பது குறித்து அர்சாத்திடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அர்சாத்தை கைது செய்து உள்ளனர். வீடியோ வைரல். இதற்கிடையே கொலையாளி அர்சாத் பேசும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவியது. அதில் குடும்பத்தோடு தற்கொலை செய்யும் முடிவிலேயே கொலைகள் நடந்ததாக அவர் வாக்குமூலம் அளித்து உள்ளார். வீடியோவில் அவர் கூறியிருப்பதாவது: எங்கள் வீட்டை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அபகரிக்க முயன்றார்கள். அதனால் அவர்கள் எங்களுக்கு பல விதங்களிலும் தொல்லை தந்தார்கள். வீட்டை ஆக்கிரமித்து கொண்டதால் கடந்த 10 நாட்களாக நாங்கள் தெருவில் படுத்து கிடந்தோம். எங்களிடம் இடத்திற்கான ஆவணங்கள் எல்லாம் இருந்தும் அவர்களை ஒன்றும் செய்ய இயலவில்லை. எனவே என் குடும்பத்தினர் உயிரை மாய்த்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டோம். நானே எனது தாய் மற்றும் சகோதரிகளின் கை மற்றும் கழுத்தை அறுத்து கொன்றேன். போலீசார் மற்றும் முதல் மந்திரி ஆகியோருக்கு இந்த வீடியோ கிடைக்கும்போது நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் விட்டு விடாதீர்கள். எங்கள் வீட்டின் அருகில் உள்ளவர்களே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று கூறி சிலரது பெயரையும் வெளியிட்டு உள்ளார். இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. லக்னோ ஜனவரி 2, 2025. ஓட்டல் அறையில் தாய், 4 தங்கைகள் கொடூர கொலை. வீடு ஆக்கிரமிக்கப்பட்டதால் வாழ வழி இன்றி கொன்றதாக வாலிபர் வாக்குமூலம்.